இங்க 64 வயசான தாத்தாவை வீட்டு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்ல இறந்து போயிட தாத்தா மேல 5 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு அது நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாம் முடிவு பண்ணி அவர் பாடி கெட்டு போடாதுன்னு அவரை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க அந்த நேரம் பார்த்து தாத்தாவோட ஃப்ரெண்டு கதவை தட்டி உங்க அப்பனுக்கு கல்யாணம் சொன்னா அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு அவர் மட்டும் உள்ள நுழைஞ்சிருவாரு. ஆனா அந்த பெரிய மனுஷனும் உள்ள வந்த கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட இருக்கிற தலைவலியில இந்த ஆள் வேறன்னு சொல்லிட்டு அவர் அலேக்கா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஆனா அதை விட்டுட்டு வந்துடுவானுங்க. அடுத்த கட்டமா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை வர வச்சு இறந்து போன தாத்தாவை காமிச்சு இவர் உயிரோட இருக்கிறதா சொல்லி இவர் மேல 5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி போடணும், அப்படி நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கமிஷன் சொல்ல அவரோ அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம், ஆனா என் கம்பெனில 65 வயசுக்குள்ளார இருக்கவங்களுக்கு தான் பாலிசி போடுவாங்க, இவருக்கு இன்னும் 2 நாள்ல 65 வயசு ஆக போகுது, ஸோ சட்டுப்பட்டுன்னு வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆதார் கார்டெல்லாம் வாங்கி ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் மயக்கம் தெளிஞ்ச தாத்தாவோ வீட்டுக்கே வந்து என் ஃப்ரெண்டை பார்க்காம நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்க, ஆனா இந்த டைம் வீட்டில் இருக்கவங்க உஷாரா அவர் உள்ளாரே விடாம அடிச்சு துரத்துருவாங்க. அப்போ இன்சூரன்ஸுக்கு தாத்தாவோட போட்டோ முக்கியமா தேவைப்பட போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா தாத்தா சிரிச்சமணிக்கே இருக்க போட்டோ எடுக்க முடியல. அதனால அவரோட 2வது பையன் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு தாத்தா மாதிரியே இருக்கிறதுனால ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வீட்டுக்கே வர வச்சு அந்த பைபிளைய பார்க்கறதுக்கு தாத்தா மாதிரியே மேக்கப் போட்டு மாத்திட்டு அதை போட்டோ எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு போட்டோகிராஃபரையும் வர சொல்றாங்க. அதே நேரத்தில் வெளியே இருந்த தாத்தாவோட ஃப்ரெண்டும் தாத்தா இறந்தது கூட தெரியாம மெயின் ஆஃப் பண்ணி போட்டா கண்டிப்பா தாத்தா வெளியே வருவாருன்னு சொல்லிட்டு மெயின் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ கரண்ட் ஆஃப் ஆகி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து முடிச்சிருவாங்க. ஃபைனலா மெடிக்கல் செக்கப்புக்கு தாத்தா விஷயத்துல இருக்கிற 2வது பையனை கூப்பிட்டு போய் ஃபுல் பாடி செக்அப் எடுத்து அந்த மெடிக்கல் செக்கப்பே தாத்தா பேர்ல ஃபேக்கா ரெடி பண்ணி இன்சூரன்ஸ்ல சப்மிட் பண்ணிடுறாங்க. அந்த ஏஜென்ட் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு, என் மேனேஜர் கிட்ட ஒரே ஒரு சைன் வாங்கினா மட்டும் போதும்னு சொல்லிட்டு சைன் வாங்கி கிளம்பிடுவாரு.